அனைவருக்கும் வணக்கம். கோச்சடையான் ரணதீரன் அத்தியாயம் 5, 6 மற்றும் 7. நென்மேலி கோட்டையின் தனி அறை ஒன்றில் பாதுகாவலுடன் வைக்கப்பட்டிருந்த அந்தன பெரியவரை சந்திக்க செல்லும் முன் கோச்சடையான் பயண களைப்பு நீங்க நீராடி உணவுண்டு சிறிது ஓய்வெடுக்கவும் எண்ணி தனது தனி அறைக்கு சென்று மஞ்சத்தில் சாய்ந்தான். அசதி அதிகம் இருந்தது என்றாலும் மனம் உறங்க மறுத்து சிந்தனை அலைகள் எழுப்பிய வண்ணமே இருந்தது. நாடோடி பெண் பதும கோமலை உண்மையில் யார்? அவளை தன் மகள் என்று கூறும் இந்த அந்தன பெரியவர் யார்? இந்த கேள்விக்கு உடனே விடை கண்டாக வேண்டும் என்று தவித்தான் கோச்சடையான். அந்த வேலை பார்த்து நென்மேலி கோட்டையின் தலைவர் வெற்றிவேல் முத்தரையர் வந்து நின்று, குமார பாண்டியர் கோச்சடையாருக்கு வணக்கம். தங்கள் ஓய்வு நேரத்தை கெடுக்க நான் விரும்பவில்லை, பிறகு வருகிறேன் என்றார். ஓய்வாவது ஒன்றாவது நிலைமையின் விபரீதம், சூழ்ந்து வரும் நெருக்கடிகள் பற்றிதான் சதா சிந்தித்தபடியே இருக்கிறேன். தாங்கள் கூற வந்ததை தயக்கமின்றி கூறுங்கள் முத்தரையரே என்றவாறே மஞ்சத்தில் எழுந்து அமர்ந்தான் கோச்சடையான். அந்தனர் வேடத்தில் வந்திருப்பது நிஜ அந்தனர் இல்லை. மதிய உணவு அவருக்கு அளிக்கப்பட்டது, அதுவும் நமது அரண்மனையில் உள்ள சமையல்கார அந்தனர் மூலம். நிஜ வைதிக பிராமணர்கள் மாத்தியானிகம் என்னும் சந்தியாவதனம் செய்யாமல் உணவருந்த மாட்டார்கள். இவர் அதை செய்யவில்லை. மேலும் இந்த ஆள் கிழவனும் இல்லை. உண்மையான கிழவனால் அதிக நேரம் வாலிப மிடுக்கை எப்படி நடிப்பிலும் காட்ட இயலாதோ அதே போன்று உண்மையான இளைஞனால் அதிக நேரம் கிழத்தல்லாமையிலும் இருக்க இயலாது. இவன் யாரும் பார்க்கவில்லை என நிச்சயித்துக் கொண்டு அவ்வப்போது நிமிர்ந்து கொள்கிறான். எனக்கும் இந்த ஐயம் இருந்தது. அதனால் தான் தங்களை நுட்பமாக பார்த்து உரைக்கச் சொன்னேன். அப்புறம் அந்த நாடோடி இளைஞன் பற்றியும் விசாரிக்க சொன்னேனே. விசாரிப்பதாவது? அவன் என்ன வேடம் போட்டால் என்ன? சிறு வயதிலிருந்தே நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை. சிற்றப்பனுக்கு தெரியாதா அண்ணன் மகனை என வெற்றிவேல் முத்தரையர் மேலும் சில விவரங்களை எடுத்துரைத்தார். அவற்றை கேட்டதும் கோச்சடையானுக்கு புரியாத உண்மைகள் பல புரிய வர ஆரம்பித்தன. அதே சமயம் அந்தனர் பற்றியும் பதும கோமலை பற்றியும் மர்மம் நீடித்தது. அவர்கள் மாறு வேடம் பூண்டவர்கள் என்பது தவிர வேறு உண்மைகள் பூடகமாகவே இருந்தன. வெற்றிவேல் முத்தரையரிடம் சில பணிகளை கூறிவிட்டு அவரை அனுப்பிவிட்டு மீண்டும் மஞ்சத்தில் சாய்ந்த கோச்சடையான் கண்களை மூடி அரை தூக்கத்தில் ஆழ்ந்தபோது ஒரு கனவு. அதில் ஓர் அழகிய இளவரசி தோன்றுகிறாள். பகல் கனவுதானே என இதை எளிதாக புறம் தள்ளிவிட இயலாது. இந்த கனவு கோச்சடையானுக்கு இரவிலும் வருவதுண்டு. பலமுறை வரும் இந்த கனவை அவன் மிகவும் ரசிப்பான். முதல் முறையாக வந்தபோது அதை கனவென்றே அவனால் நம்ப முடியவில்லை. வைகரை போதில் வைகை நதிக்கரை ஓர உபவாசம் ஒன்றில் கோச்சடையான் காலார நடந்து கொண்டிருக்கிறான். விடியல் வானம் வண்ண சித்திரக்கூடம் போன்று காட்சி தருகிறது. காற்று சிலுசிலுக்கிறது. பறவை கூட்டம் உலகை எழு எழு வெளிவா என உற்சாக இன்னொலியாய் உசுப்பி விட்டபடி இருக்கின்றன. அந்த நேரத்தில் அருகில் எங்கிருந்தோ ஐயோ என்னும் குரல் சற்று அழுத்தமாக ஒலிப்பது காதில் வந்து விழுகிறது. சுற்றுமுற்றும் பார்க்கிறான் கோச்சடையான். சற்று தொலைவில் ஒரு மஞ்சள் கொன்றை மரத்தின் கீழே ஒரு அழகான பெண் ஒரு காலை மடித்து கையில் பிடித்தபடி நிற்க தடுமாறியபடியே என்னவோ செய்கிறாள். பிறகு மீண்டும் ஐயோ என்ற முனகல் அவளிடமிருந்து எழுகிறது. அடுத்த கணம் அங்கே பாய்ந்தோடி நின்ற கோச்சடையான், பெண்ணே நீ யார்? ஏதும் யோகாசனம் பயில்கிறாயா அல்லது நாட்டிய கரணம் பழகுகிறாயா? அபிநய பதம் பிடிப்பது போல இப்படி நிற்கிறாயே என வினவுகிறான். பாதத்தில் நெருஞ்சி முள் குத்தி நான் நிற்கவும் முடியாமல் அதை பிடுங்கவும் முடியாமல் அவதிப்பட்டு நிற்பது உங்களுக்கு யோகாசனம் அபிநய பதம் போல எல்லாம் தோன்றுகிறதா இளவரசே? மன்னித்து விடு பெண்ணே, கொஞ்சம் பொறு, நானே அந்த முள்ளை எடுத்து விடுகிறேன். அவளின் மறுப்புகளை அலட்சியம் செய்தபடி அவன் ஒரு காலை மடித்து மண்டியிட்டு அமர்ந்தவாறே அவளுடைய அழகிய செம்பஞ்சு குழம்பினால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பாதத்தை பற்றுகிறான். 4-5 நெருஞ்சி முட்கள் பதிந்து கிடந்தன. ஒவ்வொன்றையும் அவன் பிடுங்கும் போதும் அவள் வழி தாழாமல் முனகி உதட்டை கடித்தபடியே சமாளித்தாள். எல்லாம் உள்ளும் நீக்கப்பட்ட பிறகு, இனி நீ உனது பாதத்தை தரையில் ஊன்றலாம்
என்றபடியே அவன் எழுந்தான். அதுவரை ஒரு காலை ஊன்றி மரத்தில் சாய்ந்தபடி நின்றதாலோ, மறுக்கால் பாதத்தில் முள் அகற்றப்பட்டாலும் கீழே ஊன்றிய போது வலித்ததாலோ அவள் சற்றே தடுமாறி விழப்போனாள். உடனே அவளை தாங்கி பிடித்தான் கோச்சடையான். அவள் இரு தோள்களிலும் அவன் கரங்கள் அழுந்த பற்றி கிடந்தன. கீழே வேண்டுமானால் சற்று அமருகிறாயா பெண்ணே? ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ஆளை விடுங்கள். நதியில் நீராடப் போயிருக்கும் எனது தோழிகள் வந்து விடுவார்கள். பார்த்தால் என்னை பரிகாசம் செய்தே கொன்று விடுவார்கள் என்று கூறியபடியே அவனது பிடியை சற்று உதறி விலக்கியபடி கைக்கு எட்டிய மரக்கிளை ஒன்றினை பற்றினாள். அவள் இழுத்த வேகத்தில் அந்த மரம் குலுங்கி மஞ்சள் மலர்களை மழை என அவர்கள் மீது சொரிந்தது. இந்த வேடிக்கையை இரு இளமான்கள் தலை திருப்பி பார்த்து ரசித்தன. பொய்கையில் நீந்தி கிடந்த வெள்ளன்னங்கள் சிலவும் அதே பணியை செய்தன. கிளிகள் ஓடி வந்து அதே கிளியில் அமர்ந்து அப்புறம் அக்கா என்பது போன்று தலை தாழ்த்தி பார்த்தன. நீ யார் என்று சொல்லக்கூடாதா என்றான் கோச்சடையான். தெரியாதா உங்களுக்கு? உங்கள் மாளிகையில் தானே இருக்கிறேன். தெரிந்துதானே என்னை பின்தொடர்ந்து நதிக்கரைக்கு வந்துள்ளீர்கள். நான் மதுரையில் இருக்கும்போது தினமும் அதிகாலையில் வைகை கரையில் இப்படி நடக்க வருவது வழக்கம். என் மாளிகையில் நான் உன்னை கண்டதே இல்லையே பெண்ணே என கேட்டு நெற்றி புருவங்கள் சுழித்து நினைவு பிழையை துளாவுகிறான். காணும் கனவிலேயே அவனுக்கு நினைவு பொறி தட்டுகிறது. ஆம், பாண்டிய மன்னர் மாரவர்மர் அரிகேசரி நெடுமாறன் தம் புதல்வன் கோச்சடையானுக்கு திருமணம் செய்து வைக்க திட்டமிடுகிறார். பல நாட்டு இளவரசிகளின் ஓவியங்கள் அங்கே தருவிக்கப்படுகின்றன. அனைத்தும் குமார பாண்டியனின் பார்வைக்காக அவனது அறையில் கொண்டு வந்து அடுக்கப்படுகின்றன. ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்த பிறகு கவிழ்த்து வைத்து விடுகின்ற கோச்சடையான் ஒரு படத்தை மட்டும் அவ்வப்போது எடுத்து நீண்ட நேரம் உற்று பார்த்து ரசிக்கின்றான். அட, அந்த ஓவியத்தில் இருந்த அதே பெண்தான் இவள் என அவன் எண்ணும் போதே வைகையில் நீராடி திரும்பிய தோழி பெண்கள், இளவரசி, நாம் எப்போது காஞ்சிக்கு திரும்ப போகிறோம் என வினவியபடியே வருகிறார்கள். பிரிய முடியாமல் பிரிகிறோமே என இளவரசி எண்ணுவது போன்று அவனை விழிகளால் விழுங்கி விடுவது போல திரும்பி பார்த்தபடியே நடக்கிறாள். கனவு நிஜமாகவே கலைகிறது. அட, பதும கோமலை நாடோடி பெண்ணல்ல, பல்லவ இளவரசி மோகனாதேவி என எண்ணியவாறே கண் விழித்த கோச்சடையானுக்கு அந்தனர் வேடத்தில் இருப்பது யார் என்பதும் அவனுக்கு புரிந்து விடுகிறது. அதனால்தான் அவன் அந்தனரின் வாழ்வீச்சுக்கு ஆவேசமாக பதிலடி தரவில்லை. அத்துடன் அறிந்த உண்மையையும் வெளிப்படையாக கூறினான். அரசியலில் அதிரடி மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்தன. அந்தனர் வேடத்தில் இருந்த ஆசாமி கோச்சடையான் கூறிய வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து போய் நின்றார். அப்படியெல்லாம் நீ கடமை மறந்து உயிரை விட்டு விட முடியாது. உன் கடமைகளை நான் வேண்டுமானால் நினைவூட்டட்டுமா? புரியவில்லை கோச்சடையா. பல்லவ இளவரசி மோகனாதேவியை நீ சிறைமைக்க வேண்டாமா? பல்லவ ராஜ்யத்திலிருந்து சாளுக்கிய விக்ரமாதித்தனை விரட்டி அடிக்க வேண்டாமா? நீ என்ன சொல்கிறாய்? உன் வேடம் கழிந்து விட்டது என்கிறேன். இன்னுமா நீ என்னிடம் நடிக்க வேண்டும்? நடிப்பா? நானா? ஆம் ராஜசிம்மா, உனக்கு உன் பாட்டன் பெயரான நரசிம்மன் என்பதும் உண்டுதான். நீ இரண்டாம் நரசிம்மன். அதை நீ வீரசிங்கன் என்று மாற்றி வைத்துக் கொண்டு முத்தரையர் பூமியில் வந்து உலவிக் கொண்டிருந்தாய். சாளுக்கியர்களை விரட்ட உனக்கு பாண்டிய நாட்டின் உதவியை பெற்று தருவதில் பெரும்பான முத்தரையர் முனைப்பு காட்டினார். அவருடைய தம்பி வெற்றிவேல் முத்தரையர் பொறுப்பில்தானே இந்த நென்மணி கோட்டையே இருக்கிறது. செந்தலை முத்தரைய இளவரசன் சாத்தன்மாறன் பல்லவ இளவரசி மோகனாதேவியை, அதாவது உன் தங்கையை, எப்படியாவது வெற்றிவேல் முத்தரையர் மூலம் மதுரை அரண்மனையில் அடைக்கலம் புக வைத்து விட வேண்டும் என்று எண்ணி பதும கோமலை என்னும் பெயரில் நாடோடி பெண்ணாக மாற்றி அழைத்து வந்தான். வழியில் சாளுக்கிய சேனையிடம் அவர்கள் அகப்பட்டனர். அந்த கைகலப்பில் முத்தரைய வீரர்கள் பலர் உயிரிழந்தனர். பெரும்பான முத்தரையரின் ஒன்றுவிட்ட சகோதரர் சித்திரவேலர்தான் அங்கே உயிரிழந்த கலை கூத்தாட வேட பெரியவர். நீ கிள அந்தனர் வேடம் போட்டதால் உன் சொந்த தங்கையை மகள் என்கிறாய். தள்ளாடும் கிள வேடத்திலும் உன் தடுமாறாத தாக்குதலின் வேகம்
திடமான தேக அமைப்பு, குடும்பம் சிதறிவிட்டது என்று நீ கூறிய புலம்பல் பேச்சு, உன்னை கண்டதும் திடுக்கிட்ட சாத்தன் மாறன், வீரசிங்கா என்றதும் நீ கூறிய பெயர் விளக்கம் எல்லாமாக சேர்ந்து உன் கதையை எனக்கு எடுத்துரைத்து விட்டது. வெற்றிவேல் முத்திரையரும் அதை உறுதி செய்து விட்டார். இன்னும் எதற்கு அந்த நரைமுடி? அதை தூக்கி எறி. வேடம் கழித்து நிமிர்ந்து நின்ற பல்லவ இளவரசன் ராஜசிம்மன், எல்லாம் சரி கோச்சடையா, நீ சாளுக்கிய விக்ரமாதித்தனோடு நட்பு பேசத்தானே சென்றாய்? அதுதானே என் நம்பிக்கை அனைத்தையும் தகர்த்து விட்டது. நீ அங்கு பதும கோமலையை, அதாவது என் தங்கை மோகனா தேவியை உன் மஞ்சத்துக்கு அழைத்தாய் என்பதும் உண்மைதானே? பாண்டியர்களின் நண்பன் யார், பகைவன் யார் என்பதை இந்த சூழ்நிலையில் நான் தானே முடிவு செய்ய வேண்டும் ராஜசிம்மா. நீ ஏன் தவறான யூகங்களில் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய்? அத்துடன் பதும கோமலை ஒரு சாதாரண நாடோடி பெண்ணாக அறிமுகமான நிலையிலும் கூட நான் அவளிடம் தவறாக நடந்து கொள்ளவில்லை. முத்துரையர் குடும்ப பாதுகாப்பில் இருந்தவள். அதை உணர்ந்து அவளை தப்ப வைக்கவே அங்கு அப்படி அழைத்தேன். அழைத்தாய், தப்பிச் செல்லவும் வழிகாட்டினாய். ஆனால் அவள் உன் திட்டப்படி நென்மேலி கோட்டைக்கு வரவில்லை. சாளுக்கியனிடமே மீண்டும் அகப்பட்டு சிறையில் கிடக்கிறாளே. முன்பு அவள் சாதாரண நாடோடி பெண்ணாக மட்டுமே சாளுக்கியன் கையில் அகப்பட்டாள். இப்போது பாண்டிய இளவரசன் கோச்சடையான் விரும்பும் பெண்ணாக சிறைப்பட்டிருக்கிறாள். என் கயல் முத்திரை மோதிரம் அவளிடம் உள்ளது. பதும கோமலை அகப்பட்டால் அவளை உடனே என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். என்னை தாக்கிய அவளை நான் தான் விசாரிப்பேன் என்று கூறிவிட்டே நான் நென்மணி கோட்டைக்கு வந்தேன். விக்ரமாதித்தன் இதுவரை அவளை இங்கு அனுப்பவில்லை. சாளுக்கியனை இந்த தமிழ் மண்ணிலிருந்து விரட்ட இதையே நான் ஒரு முகாந்திரமாக கொண்டு திட்டங்களை வகுக்கப் போகிறேன். பல்லவ இளவரசியை மீட்கிற ஒரு காரணத்திற்காக உன் தந்தை மாரவர்மர் அரிகேசரி சாளுக்கியனை பகைக்கவோ போர் தொடுக்கவோ துணிவாரா கோச்சடையா? நம்பிக்கையோடு இரு ராஜசிம்மா. காரணம் அது ஒன்று மட்டும் அல்ல, அதுவும் ஒரு காரணம். ஆனால் வலுவான காரணம். திட்டமிடுவது கோச்சடையான் என்பதை மறந்து விடாதே. உறையூர் அரண்மனை வாயிற்காவலன் வந்து வணங்கி, சாளுக்கிய மாமன்னரை காண சாத்தன் மாறன் என்பவர் வந்து காத்திருக்கிறார், அவசர செய்தி என்கிறார் என்றான். சாத்தன் மாறன் எங்கோ கேட்ட பெயர் போல் இருக்கிறதே. சரி, அவனை உள்ளே அழைத்து வா. விக்ரமாதித்தன் ஒரு கணம் விழிகளை மூடி நினைவு பேழையை துளாவினான். அவன் கண்களை திறந்த போது அங்கே சாத்தன் மாறன் நின்றிருந்தான். நீ முத்தரையர் குடியை சேர்ந்தவன் தானே? ஆம் வேந்தே, நான் இளவரசன். விக்ரமாதித்தன் தன் விழிகளை உருட்டி புருவத்தை நெறித்தபடியே, அதிருக்கட்டும். உன் தந்தை பெரும்பான முத்தரையனை உடனே வந்து என்னை காணச் சொன்னேனே, ஏன் வரவில்லை? கையகல பூமியை வைத்துக் கொண்டு இந்த திமிர் எதற்கு? சுண்டக்காயை நசுக்குவது போல நொடியில் நசுக்கிவிடும் என் படைகள். அதுவும் இப்போது உன்னை எதற்கு அனுப்பியிருக்கிறான் அந்த முத்திரைய கிழவன் என வினவினான். சினம் மண்டி கிடந்தது அவனது குரலில். சாளுக்கிய மாமன்னர் என்னை மன்னிக்க வேண்டும். முத்திரைய பூமி குறுநிலம்தான், ஆனால் குருதி கண்டு அஞ்சாத பூமி. சுண்டைக்காய் அளவு நெருஞ்சி முள்ளும் உண்டு. யானைகளும் மிதிக்கு அஞ்சும். தவிர நான் செந்தலை கோட்டையில் இருந்து வரவில்லை. நென்மலி கோட்டையிலிருந்து பாண்டிய இளவரசர் கோச்சடையாரின் தூதனாக வந்திருக்கிறேன். அவர் அளித்துள்ள ஓலை இதோ. சாத்தன் மாறன் அளித்த ஓலை சாளுக்கிய மன்னன் கையை அடைகிறது. அதை வாசித்த விக்ரமாதித்தன் முகத்தில் விவரிக்க முடியாத உணர்வுகள் விலாசம் காட்டுகின்றன. நட்பா பகையா என்பது இன்னும் தீர்மானமாகவில்லை. அடுத்த வினாடி அவனது கட்டளைப்படி அங்கு பதும கோமலை அழைத்து வரப்படுகிறாள். பெண்ணே, நீ யார்? பார்க்க நாடோடி பெண் போல தோற்றம் அளிக்கிறாய். ஆனால் உன்னை வைத்து மிகப்பெரிய அரசியல் சூறாவளியே சுழல்கிறது. பார்த்தவுடனே பாண்டியகுமாரன் உன்னுடன் பேச துடித்தான். பிறகு படுக்கை அறைக்கு அழைத்தான். நீ தப்பிச் செல்ல அவன் தான் வழிகாட்டினான் என நினைத்தேன். ஆனால் நீ சாகசமாக பேசி அவனிடமிருந்து மீன் முத்திரை மோதிரத்தை அபகரித்த பிறகு குருவாளால் தாக்கிவிட்டு ஓடினாயாம். உன்னை விசாரிக்க உடனே நென்மலி கோட்டைக்கு அனுப்புமாறு ஓலை அனுப்பியுள்ளான்.
எங்கே அந்த மோதிரத்தை காட்டு என்றான் விக்ரமாதித்தன். பதும கோமலை தலைமுடிக்குள் சொருகி மறைத்து வைத்திருந்த அந்த மோதிரத்தை எடுத்து நீட்டுகிறாள். அதை வாங்கி பார்த்த விக்ரமாதித்தன், பெண்ணே, இது எதற்கு உனக்கு? எப்படி அபகரித்தாய் இளைய பாண்டியனிடம் இருந்து? நான் ஒன்றும் இதை அபகரிக்கவில்லை. அவர் பேசிய ஆசை வார்த்தைகளை நான் நம்ப வேண்டும் எனில் முத்திரை கணையாளி வேண்டும் என்றேன். உடனே கலற்றி தந்தார். அவர் மீது கத்தியை வீசிவிட்டு நான் தப்பிச் செல்லும் போது சாளுக்கிய வீரர்கள் இந்த கணையாளிக்கு மதிப்பளிப்பர், எளிதில் தப்பிவிடலாம் என எண்ணினேன். ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது. உங்கள் பிடியில் அகப்பட்ட பிறகு இது எனக்கெதற்கு? வேண்டுமானால் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்ற பதும கோமலை அந்த கணையாளியை விக்ரமாதித்தனிடம் நீட்டினாள். அவள் அந்த கணையாளிக்கு அதிக முக்கியத்துவம் தாராதது சாளுக்கிய வேந்தனுக்கு வியப்பளித்தது. கோச்சடையானோ பெரிய சதிவேலைக்கு அவள் அதை பயன்படுத்திவிடக்கூடும் என அச்சம் தெரிவித்திருந்தான். மோதிரத்துடன் அவளை இங்கு அனுப்புங்கள், நான் அவளை விசாரிக்க வேண்டும். ஒரு பெரிய அரசியல் ரகசியம் என் கவனத்திற்கு வந்துள்ளது. பதும கோமலையை விசாரித்த பிறகு நான் அதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நமது நட்புறவின் மீது நம்பிக்கை இருப்பின் இதை தவறாது செய்யவும். காலம் தாழ்த்தினால் இழப்பு நம் இருவருக்குமே எனவும் அந்த ஓலையில் குறிப்பிட்டிருந்தான் கோச்சடையான். என்னதான் நடக்கிறது பார்ப்போமே என எண்ணிய விக்ரமாதித்தன் அவளை அங்கு தூதுவனாக வந்த சாத்தன் மாறனுடன் அனுப்ப சம்மதித்தான். அதே சமயம் அவன் பேசிய சில வார்த்தைகள் விபரீதத்தை விலை கொடுத்து வாங்குவதாக அமைந்தன. பல்லவ இளவரசன் ராஜசிம்மன் நீராடி புதிய பட்டாடைகள் அணிந்து நென்மலி கோட்டையின் ராஜமன்றத்தில் கோச்சடையான் வீற்றிருந்த அரியணைக்கு இணையான மற்றொரு அலங்கார ஆசனத்தில் வந்து கம்பீரமாக அமர்ந்தான். அவனுடைய இப்போதைய பொலிவை காண்பவர்கள், இவனா அந்த கிள அந்தணன் கோலத்தில் வந்தவன் என வியந்து போவார்கள். என் தங்கை வந்து விடுவாள் அல்லவா கோச்சடையா? உன் ஓலையை மதித்து விக்ரமாதித்தன் அவளை விடுவித்து சாத்தன் மாறனுடன் அனுப்பி விடுவான் என உறுதியாக நம்பலாம் தானே? பல முறை கேட்ட அதே கேள்வியை இப்போதும் கேட்டான் ராஜசிம்மன். கோச்சடையான் திட்டமிட்டால் அது வெற்றி பெற்றே தீரும். ராஜசிம்மா, உன் தங்கை வந்து கொண்டிருக்கிறாள். நீ அமைதியாக நிம்மதியாக இரு. மிக்க நன்றி கோச்சடையா. என் தங்கையை சிறை மீட்ட உனக்கு என்ன கைமாறு செய்வது என்றே தெரியவில்லை. அப்படி என்ன மந்திரம் போட்டாய்? சாளுக்கிய விக்ரமாதித்தன் உன் பேச்சுக்கு சதிராட்டம் போடுகிறானே, அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லக்கூடாதா? அந்த ரகசியத்தை சொன்னால் நீ கைமாறு செய்ய எண்ண மாட்டாய் ராஜசிம்மா. உன் கைவாளை உருவ துடிப்பாய். அவசியம் அதை நான் அறிய வேண்டும் கோச்சடையா. எங்கே சொல் பார்க்கலாம். பதும கோமலை என்ற அந்த நாடோடி பெண்ணை நீ இங்கு அனுப்பி வைத்தால் பல்லவ இளவரசன் ஒளிந்திருக்கும் இடத்தை உனக்கு நான் தெரிவிப்பேன் என அந்த ஓலையில் குறிப்பிட்டிருந்தேன். அதை நம்பி அவனும் அந்த பெண்ணை இங்கு சாத்தன் மாறனுடன் அனுப்பிவிட்டான். இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் இங்கு வந்து விடுவார்கள். உன் ஒரு சொல் அமிர்தம் பொழிந்தால் மற்றொரு சொல் விஷம் கக்குகிறதே கோச்சடையா. அதுதான் அரசியல் ராஜசிம்மா. ராஜதந்திரங்கள் சில சமயம் விஷம் போலத்தான் அமைந்துவிடும். என்னவோ போ. நீ என்னை காட்டிக் கொடுப்பாய் என்பதை நினைக்கவே எனக்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. ராஜசிம்மா, நீ என் நட்பின் மீது நம்பிக்கை வைப்பதனால் அமைதியாக இரு. நடப்பதை வேடிக்கை மட்டும் பார். அவர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போதே அங்கு பதும கோமலையை அழைத்துக் கொண்டு வந்து சேர்ந்தான் சாத்தன் மாறன். கூடவே மற்றொரு ஆஜானுபாகுவான மனிதனும் வந்து நின்றான். மூவரையும் வரவேற்று தகுந்த இருக்கைகளில் அமரச் செய்த பிறகு, இவர் யார் என நான் அறிந்து கொள்ளலாமா என்று மூன்றாவது மனிதர் பற்றி விசாரித்தான் கோச்சடையான். அதற்கு சாத்தன் மாறன் பதில் கூறும் முன்பே இடையில் குறுக்கிட்ட அந்த மனிதன், அதை நான் சொல்கிறேன். என் பெயர் வஜ்ரவர்மன். நான் தான் சாளுக்கிய சேனாதிபதி என்றான். அவனுடைய முரட்டு தோற்றத்தை குரலும் பிரதிபலித்தது. நான் உறையூர் வந்தபோது தங்களை பார்க்கவில்லை. ஆனால் தாங்கள் மகா பலசாலி என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். சாளுக்கிய சேனா நாயகரே வருகிறார் என தெரிந்திருப்பேன். இன்னும் சிறப்பான வரவேற்பு அளித்திருப்பேன். வஜ்ரவர்மன் காட்டுப்பூனை போன்ற முகம் திருப்பி,
அந்த அரச மன்றத்தில் இருப்போரை நோட்டமிட்டவாறே அவை நாகரிகமற்ற ஒரு கர்ண கொடூர சிரிப்பை உதறவிட்டான். பிறகு, குமாரபாண்டியர் மிக முக்கியமான ராஜ ரகசியம் ஒன்றை நம்மிடம் தெரிவிக்க உள்ளார். அதனால் இவர்களுடன் நீயே சென்று வா வஜ்ரவர்மா என கட்டளையிட்டார் சாளுக்கிய சாம்ராஜ்யாதிபதி. தாங்கள் அதை தெரிவித்தால் நான் உடனே உறையூர் புறப்பட வசதியாக இருக்கும். தாங்கள் உடனே புறப்பட வேண்டும் என்பதுதான் எனது எண்ணமும். இருப்பினும் எவ்வளவு பொறுப்பாக பல்லவ இளவரசி மோகனா தேவியை இங்கு கொண்டு வந்து ஒப்படைத்திருக்கிறீர்கள். இதற்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டாமா? தகுந்த உபசரிப்புகள் செய்ய வேண்டாமா? இப்படி அவசரப்படுகிறீர்களே வஜ்ரவர்மரே. குமார பாண்டியரே, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? யார்? பல்லவ இளவரசி இவரா? இந்த பதுமகோமலி என்கிற நாடோடி கள்ளிக்கூத்தாடி பெண்ணா? ஆம் வஜ்ரவர்மரே, அது அவர்கள் போட்ட வேடம். பல்லவ இளவரசியை தான் பாதாள சிறையில் இருந்து விடுவித்து என்னிடம் ஒப்படைத்துள்ளீர்கள். இதற்கு நான் மிக்க நன்றி கூறுகிறேன் என்று தாங்கள் சாளுக்கிய மன்னரிடம் தெரிவித்து விடுங்கள். தங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. உன் நன்றியை தூக்கி பன்றி முன் போடு. சதி, வஞ்சகம் சதிராடுகிறது இங்கே. அப்படியானால் நீ பல்லவ இளவரசன் ஒளிந்திருக்கும் இடத்தை எங்களிடம் தெரிவிப்பதாக சொன்னதும் பொய் என்பதே புரிகிறது. முகம் இறுகி மூர்க்கம் புலப்பட துவங்கியது வஜ்ரவர்மனிடம். சினம் கனல எழுந்து நின்றான். பன்றி சாளுக்கியர்களின் ராஜ லட்சணை ஆயிற்றே. அதைத்தானே உங்கள் கொடியிலும் பதித்து வைத்துள்ளீர்கள். நீங்களே அதை ஏளனம் செய்தால் நான் என்ன செய்ய முடியும்? பல்லவ இளவரசன் இருக்கும் இடத்தை நான் கூற தயங்கவில்லை. நீங்களாகத்தான் அப்படி கற்பனை செய்கிறீர்கள். தான் சற்று அவசரப்பட்டு விட்டதை எண்ணி அசடு வழியும் முகத்துடன் நின்றான் வஜ்ரவர்மன். கூறுங்கள் குமாரபாண்டியரே, அந்த கோழை இளவரசன் எங்கே ஒளிந்திருக்கிறான்? நான் இப்போதே அவனை சிறைப்பிடித்து இழுத்துச் சென்று சாளுக்கிய மாமன்னர் முன்பு நிறுத்துகிறேன். அது நம் நட்பை உறுதி செய்ய பேர் உதவியாக இருக்கும் என்றான். யாரடா கோழை? நான் எங்கும் ஓடி ஒளியவில்லை. இதோ உன் முன்னால் தான் இருக்கிறேன். முடிந்தால் என்னை உறையூருக்கு இழுத்துச் செல் என்று கர்ஜித்தான் ராஜசிம்மன். நீ ஏன் கோபப்படுகிறாய் ராஜசிம்மா? சிங்கம் இல்லாத வெற்று குகைகளில் சில சமயங்களில் காட்டுப்பன்றிகள் புகுந்து கொண்டு கர்வத்தோடு கூத்தாடும். அதே வேளையில் சிங்கம் வந்துவிட்டால் அவற்றின் கதி என்னவாகும் என்பதை அவை உணர்வதில்லை. அதை நாம் வஜ்ரவர்மருக்கு புரிய வைத்து அனுப்புவோம். அவர் இங்கு பத்திரமாக வந்தது போன்றே உறையூருக்கு திரும்புவது அவசியம் என்றான் கோச்சடையான். குமார பாண்டியா, உன் பேச்சு எல்லை மீறுகிறது. பல்லவ யுவராஜனை சிறைப்பிடிக்காமல் நான் இங்கிருந்து நகர மாட்டேன் என்றவாறே வாளை உருவி பாய தயாரானான் வஜ்ரவர்மன். அப்போது கோச்சடையான் எழுப்பிய குரல் கேட்டு அதிபயங்கரனாக தோன்றிய அந்த சாளுக்கிய சேனாதிபதியே ஒரு கணம் கதிகலங்கி போனான். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.